ஸோ எனக்கு வந்து கெட்டதாக பேச தெரியாது. சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே வளர்ந்துட்டேன். இப்போ யாராச்சும் வந்து சொல்கிறாங்க, இப்போ ஆசிரமத்துக்கு போனேன், அங்கே உள்ளவங்க ஹெட் வந்து இது சுவாமிஜி கூட ஸ்டாண்டர்ட் வச்சுருந்து பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு வந்து சொத்துலாம் சேர்த்து நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, நான் கேட்காத மாதிரி போவேன். அதாவது என் கூட சேர்ந்த பிள்ளைங்களே அது கிறிஸ்டியனு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு ஆத்திரம் இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு குடும்பம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நம்மளை ஒண்டி தான் பார்க்கணுமா? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது? ஏன் இதை போய் உனக்கு தெரியுதோ தெரியலையோ, உண்மையோ இல்லையோ, இதெல்லாம் போய் பரப்பிட்டு இருக்கலாமா? உனக்கு சாப்பாடு போடுறவங்க தானே அப்படின்னு. அப்புறம் ரோட்டில் யாராச்சும் பிள்ளைங்களை பார்த்தா என் வீட்டில் வரிசையில் தான் இருக்கும், போகிறப்ப வரப்போ பேசுங்க, ரொம்ப ஏமாந்து ஆம்பளிகிட்ட ஏமாந்து வந்து சொல்லிட்டு இருக்கோங்க. எப்போதுமே பார்த்துச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகல பிள்ளைங்க, இதெல்லாம் பேராகிறவங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏன் பிள்ளை ஏமாறாத, இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. அடுத்தவங்க சொல்லுவாங்க, அது இப்போ வண்டி நார்மலாக எனக்கு இதெல்லாம் நடந்தது, அதை நல்லா பாய்ச்சிட்டேன், என் கூட்டாளி எல்லாம் பாய்ச்சிட்டாங்கன்னு பிடிச்சி ஓட்டி விடுவேன். உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தா, ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் இந்த மாதிரி பேசுவியா? சரி, உண்மையே இல்லையோ, ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி அப்படி பேசக்கூடாது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அடுத்தவங்க பேசுனா விட்டுருவியா? ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை பிள்ளையா விடு, அது ஏமாந்து போயிட்டாங்க. இல்லைனா நீங்கள் சொல்கிறது பொய்யோ உண்மையே எனக்கு என்ன தெரியும், என்ன ஒரு பொம்பளை பிள்ளையை அவமானப்படுத்துறது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரிலாம் பேசலாமா? நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், நம்மளுக்கும் பிள்ளைங்க இருக்கும், கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு. ஆனால் இது வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ தப்பா, அது வந்து நான் சொன்ன மாதிரி இருக்கும். நான் சொன்னது நல்லது வந்து அவங்க சொன்ன மாதிரி இருக்கும். அது எப்படி உடம்புல கேட்குறாங்க, சாட்சி இருக்குது, பார்க்குறாங்க, அது எப்படி எல்லாம் தலைக்கீழ போகுது. அப்புறம் சொந்தக்காரங்க, என் வீட்டுக்காரர் சொந்தமும் சரி, சொந்த மாமன் அத்தை யாருன்னு சொல்ல விரும்பலை, ஹோட்டலுக்கு ஏறிட்டு வராங்க, என் கூட்டாளி கூட தான் போனாங்க, இதை பாருங்க ஃபோட்டோ வாங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறது. நான் சொன்னேன், அறிவு இருக்கா? உங்கள் வீட்டு சொந்தக்காரவங்க நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கணும், என்ன விஷயம்னு பார்க்கணும். அவங்க வந்து வெளியூரில் இருக்காரு, நம்ம அம்மா இங்கே வந்து ஒரு கதையை கட்டியிருக்கிறோம், உண்மையாக இல்லையா? நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் தப்பு பண்ண தான் போகிறாங்கன்னு அர்த்தமா? அதே மாதிரி தான் அவங்க சொந்த தங்கச்சியும் சொல்லுவாங்க, என் கூட்டாளி கூட தான் போணுச்சு, ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்கன்னு. நான் சொன்னேன், அவங்களுக்கு வயசு இருக்குது, தங்கச்சிக்கு வந்து வயசு இருக்குது, உங்கள் தங்கச்சிக்கு என்னத்துக்கு வீட்டுக்காரர் எல்லாமே பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்காங்க, என்னத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசணும்? அவங்களுக்கு வயசு இருக்குது, போகிறாங்களா, நான் தப்பு செய்கிறாங்களோ இல்லையோ, அதை மூடி மறைக்கிறத விட்டு எவன் ஃபோட்டோ அனுப்புனானோ அவனை உதைக்கிறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீங்களா பெரியவங்களா இருந்து இது என்ன வந்து இப்படி பேசுகிறது? ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து, சின்ன பிள்ளைனா என்னோட வயசு கூட தான், சின்ன வயசு பிள்ளை வீட்டுக்காரர் இறந்துட்டா நல்லது செய்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு சொந்த கூட பிறந்தவங்களும் இப்படி பேசுறது. ஆனால் பேர் வந்து நான் பேசுனேன்னு வரும். ஸோ எனக்கு கெட்டதே பேச வராது. எல்லாமே என்னென்னமோ ஒரு ஆள் இப்போ இந்த பர்டிகுலர் எல்லாமே மட்டமாக பேசுவாங்க. நான் சொன்னேன், ஆமாவா? அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆமாவா, அப்படியா அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு சேப்போ பண்ணுற வேலை இல்லை. நான் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பேசணுங்களாம் விட்டுட்டு நான் தான் பேசின ஒரு ஆள். இந்த பெட்டிகள் இப்போ என் முதலாளியாக வேலை செய்கிறேன்னா, ஒரு வேலை எடுத்துக்கு போகிறேன்னா, அந்த பெட்டிகளால் நான் தான் மட்டமாக பேசணும். என்னை மாதிரி இழுத்துக்குவாங்க, எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்புறம் இந்த மாதிரி பேசும்போது உனக்கு தெரியுமா? நான் ஆமாவா எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நான் தான் பேசுனதாக காமிக்கிறாங்க. யார் இவனுங்க? ஏன் இவ்வளோ வெறி? ரத்தம் வராமல் விட மாட்டானுங்க. அடித்தா ரத்தம் வர மாதிரி மூஞ்சி வீங்கி, கண்ணம் வீங்கி, மூக்கு வீங்கி, என்னத்துக்கு என்னை இந்த மாதிரி பாய்ச்சிட்டு இருக்காங்க? யார் போட்ட இம்ப்ளான் இது? கவர்மெண்ட் படி பார்க்க போனால் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி நான் கவர்மெண்ட்டு கொடுத்தனால இங்கே ஜேபி பெரியவர் சுல்தான் குடும்பம் எல்லாத்துக்கிட்டையும் அனுவார், மகாதீர், நிறையா பேர், நிறையா தத்தோ, எம்ஐசி இவ்வளோ பேர்த்துட்டு கொடுத்து இன்றைக்கி விஷயம் வெளியே உள்ள உள்ளுக்கு மூடு மறைக்கப்படுது. நான் வந்து விஷயத்தை ஃபேமஸ் ஆக்குங்க, நாங்கள் வாங்கின நகை, நாங்கள் வாங்குகிற காசு சேர்த்து வைக்கிறது, நாங்கள் உழைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. அப்போ சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்? எந்த ஒரு சீனை வந்து சும்மா அள்ளி இப்படி கொடுப்பான் நகையை, எங்கள் நகையை எவனோ போட்டுட்டு ஆனால் சீனை மேலே பழிய போட்டாங்க. ஆனால் இது உண்மையாக யார் செய்கிறான்னு தெரியல. தமிழவங்களா, நாய்க்காரவங்களா, சீனவங்களா, கிறிஸ்டியனா எனக்கு தெரியாது. ஆனால் சீனன்ட்டு போகாத வரைக்கும் சீனை கொடுத்தான்னு சீனன்ட்ட போய் சொல்ல அவனா இந்த நெட்ஒர்க்னால மாட்டிகிட்டு தான் இருந்தான். ஸோ இந்த சூறாலாம் எழுதி வெளியே ஆக்கணுன்னு சீனை சொல்லிட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கே போனாலும் இபிஎஃப் பெற்றதில்லை. இபிஎஃப் 10 வருஷம் முன்னுக்கு 2010 4 பிள்ளைங்க பேரில் ரொம்ப எங்கேயும் இபிஎஃப் கட்ட மாட்டாங்க, பேரில் போட்டு வச்சுருந்தா இப்போ போய் 2 வருஷம் முன்னுக்கு பார்க்குறேன் கோசமாக தான் இருக்குது, வாரிசே இல்லை. ஸோ நீ எவ்வளோ தான் சாப்பிட போகிறானுங்க? ஏன் எனக்கு நியாயம் கிடைக்க மாட்டேது? யார் செய்கிற வேலை? இன்னும் இன்னும் பெரிய பிரச்சனை. இன்னும் என்னமோ டத்தோ கூட படுத்தினா டத்தோ மனைவிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் நான் வரேன்.